ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாப்ஸ். என்ன பார்க்க போனால் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட ராய் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒடியன் சினிமாஸ் பல வெப்சைட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 50 minutes ஷேர் பண்ணியிருக்காங்க. சில வெப்சைட் வந்து 2 hours 30 minutes ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் இந்த படம் வந்து எவ்வளோ ரன் டைம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் மேலே தனுஷ் ஃபேன்ஸ் வந்து செம்ம காண்டில் இருக்காங்க. என்னடா ஜூன் 13 ரிலீஸ் பண்ணுற சொல்லியாண்டா, ஏன்டா ஜூன் 13 ரிலீஸ் பண்ணாமல் ஜூலை 25 வரைக்கும் கொண்டு போகிறாங்க, இன்னுமே நீ வாய் திறக்க மாட்டேற, ஜூலை 25 ரிலீஸ் பண்ணுவியா பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டில் இருக்காங்க தனுஷ் ஃபேன்ஸ் வந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை வந்து. தனுஷ்னாவோட ராய் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிராண்ட் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா. நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பல டேரக்டர்ஸ் பல செலிபிரிட்டிஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது. தனுஷ்னோட ராய் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்சர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தனுஷ் ஃபேன்ஸ் வந்து போகணும்னு நினைப்பீங்க. பிகாஸ் நியூ டெல்லி வரைக்கும் போகணுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஆனால் இது வந்து நான் ஷேர் பண்ண இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேர் தனுஷ் ஃபேன்ஸ் நினைக்கிறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நியூஸ் 18 ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அப்புறம் ஒடியன் சினிமாஸ் எல்லா வெப்சைட் வந்து அஃபிஷியல் வெரிஃபைடில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகலை, சாங் தள்ளி போகுது, எல்லாத்துக்குமே காரணம் சன் பிக்சர்ஸோட ப்ரொமோஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மட்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஆடியோ லான்ச் ஆச்சு மிகப்பெரிய ஒரு கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அத்தன்டிகேட் இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு கதை வந்து உங்கள் கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.